வணக்கம். உங்களுடன் கதையில் இணைவது நான் குமுதா மகேஷ். வசந்தி விறகடுப்பில் சமையல் செய்து கொண்டிருந்தாள். விறகடுப்பில் தகதகவென மின்னிக் கொண்டிருக்கும் நெருப்புத்தணல் போல வசந்தியின் மனமும் எரிந்து கொண்டிருந்தது. அதற்கு காரணம், வசந்தி வேலை செய்யும் சர்க்கரை ஆலையின் முதலாளி மலைச்சாமி. அவர் ஒரு பெரும் பணக்காரர். 3 சர்க்கரை ஆலைகள், கார், பங்களா, நிலப்புலன்கள், மினி பஸ், கல்யாண மண்டபம் என்று பல சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார். இதில் பாதிக்கு பாதி ஏழைகளின் வயிற்றில் அடித்து சம்பாதித்த அநியாய சொத்துக்கள். வசந்திக்கு வயது 30 ஆகிறது. 2 வயதில் ஒரு பெண் குழந்தை. கணவன் செல்வம் இறந்து 1 வருடம் ஆகிறது. கணவன் இறந்த பிறகு முதலாளி மலைச்சாமி வசந்தியை செல்வத்திற்கு பதிலாக வேலைக்கு சேர்த்து கொண்டார். வசந்தி வேலைக்கு சேர்ந்த நாளிலிருந்து முதலாளி மலைச்சாமியின் பார்வை அவள் மேல்தான் இருந்தது. முதலில் 10 நாளைக்கு ஒரு வாட்டி சர்க்கரை ஆலையை பார்க்க வந்து கொண்டிருந்தவர் இப்போது தினமும் வர ஆரம்பித்து விட்டார். வேலை செய்யும் இடத்தில் வசந்தி பக்கத்தில் வந்து நின்று கொண்டு தேவையில்லாமல் பேச்சை வளர்த்து கொண்டிருப்பார். உன்னோட இருந்து வாழ்றதுக்கு உன் புருஷனுக்கு கொடுத்து வைக்கல, அவன் ஒரு அதிர்ஷ்டங்கெட்டவன் என்று பேசிக்கொண்டே அவள் அங்கங்களை கண்களாலேயே விழுங்கிவிட பார்ப்பார். சாடை மாடையாக அவள் அழகை வர்ணிப்பதும் நமட்டு சிரிப்பு சிரிப்பதும் அங்கங்களை உரசுவதும் நாளுக்கு நாள் அவர் சேட்டைகள் அளவை கடந்து கொண்டிருந்தது. வசந்திக்கு வரும் கோபத்திற்கு ஒரு நாள் இவன் தலையில் பெரிய கல்லாய் தூக்கி போட வேண்டும் போல தோன்றும். குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலையை விடவும் முடியாமல் முதலாளியின் சபல புத்தியை சகிக்கவும் முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள். அடுப்பில் போட்ட சுள்ளி எரியாமல் புகையை கக்கியதில் கண் எரிச்சலடைய விளையாடி கொண்டிருந்த குழந்தை அழ ஆரம்பித்தது. வசந்தி, ஏப்புல வசந்தி, அடுப்பு புகையறதும் குழந்தை அலறதும் தெரியாம அப்படி எந்த கோட்டையை பிடிக்க இப்படி யோசனையில உட்கார்ந்திருக்க என்று மாமியார் கனகம் சத்தம் போட்டு கொண்டே வந்து குழந்தையை தூக்கிச் சென்றார். ஒரு தட்டில் சுடச்சிட சாதத்தையும் குழம்பையும் போட்டு மாமியாருக்கு கொடுத்து விட்டு ஒரு கிண்ணியில் சூடான சோற்றை போட்டு குழைத்து அதில் தயிர் ஊற்றி பிசைந்து, பாப்பா வெளியே போய் நம்ம நிலா பார்த்துக்கிட்டே சாப்பிடலாமா என்று மாமியாரிடமிருந்த குழந்தையை வாங்கி கொண்டு வெளியே சென்று சாப்பிட வைத்து பின் தொட்டிலில் போட்டு தூங்க வைத்து விட்டு தனக்கு ஒரு கவளம் சோற்றை தட்டில் போட்டு உட்கார்ந்தாள். பசி இல்லை, சோறு உள்ளே இறங்கவில்லை. என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? ஏதாச்சும் காத்து கருப்பு அடிச்சு பிடிச்சா என்ன? செல்வம் இறந்த பிறகு குழந்தைக்காக நான் வாழணும், குழந்தைய நல்லா படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டாரு. அந்த ஆசையை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லி நல்லா தானடி வேலைக்கு போயிட்டு இருந்த. இப்போ என்ன ஆச்சு? கொஞ்ச நாளாவே நானும் பார்க்குறேன், என்னவோ மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கியே. ஏதாச்சும் பிரச்சனையா? வேலை செய்கிற இடத்துல யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? அப்படி ஏதாச்சுன்னா முதலாளிக்கிட்ட சொல்லு, அவர் ரொம்ப நல்லவருன்னு செல்வம் சொல்லியிருக்கான். ஆமாம், நல்லவரா? நல்லவர். வேற யாராச்சும் பிரச்சனை பண்ணினா அவர்கிட்ட சொல்லலாம். ஆனால் அந்த ஆளே பிரச்சனைனா என்ன பண்ணுறதாம் என்று மனதில் நினைத்து கொண்டு பேசாமல் அத்தையிடம் விஷயத்தை சொல்லிவிடலாமா? முதலாளி என்னை ஒரு மாதிரியாக பார்க்குறான், தொட்டு தொட்டு பேசுகிறான்னு. வேண்டாம், இப்போதைக்கு யார்கிட்டையும் இதை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம். அந்த ஆள் ரொம்ப எல்லை மீறினா அப்போ பார்த்துக்கலாம் என்று தட்டில் இருந்த சோற்றை ஒரு வழியாக வயிற்றுக்குள் போட்டுக்கொண்டு முற்றத்தில் நிலவொளியில் சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தாள். வசந்தி, சாமமாகி ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு, இன்னும் தூங்காமல் இந்த ராத்திரியில் ஒத்தியில் இருட்டில் ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்க? நீ என்னதான் கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தினாலும் செத்தவன் திரும்பியா வரப்போகிறான்? எல்லாம் நீ வாங்கி வந்த வரம். இந்த அதிர்ஷ்டங்கெட்டவளை கட்டி என் பையன் இவ்வளவு சீக்கிரத்தில் உசுர விட்டுட்டானே என்று மாமியார் தனம் அந்த ராத்திரி வேளையில் தன் மகனை நினைத்து கொண்டு புலம்பினாள். பிறகு உள் அறையில் போய் படுத்த வசந்திக்கு தூக்கமே வரவில்லை. பாயில் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தாள். வெகு நேரமாகியும் தூக்கம் வரவில்லை. பிறகு எப்போது தூங்கினாள் என்று தெரியாது. காலை 6 மணிக்கு குழந்தையின் சத்தம் கேட்டு விழித்தாள். காலை எழுந்து பரபரப்பாக வேலைகளை பார்க்க துவங்கினாள். வேலைகளை முடித்து குழந்தையை குளிப்பாட்டி சாப்பிட வைத்துவிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் தாளித்து வைத்திருந்த புளி சாதத்தை நிரப்பினாள். வசந்தி, நீ செஞ்சு எடுத்துட்டு வர புளி சாதம் நம்ம அம்மன் கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரியே இருக்கு. இனிமே எனக்கும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துட்டு வா என்று உடன் வேலை செய்யும் கலா சொன்னது நினைவுக்கு வரவும் இன்னும் கொஞ்சம் சாதத்தை நிறைத்து பாக்ஸை மூடினாள்.
வேக வேகமாக சென்று தலைக்கு குளித்துவிட்டு வந்து வெளிர் மஞ்சள் நிறத்தில் பச்சை பூக்கள் போட்ட புடவையை அணிந்து கொண்டு தலையை காய வைத்து தலைவாரி நெற்றியில் தெரிந்தும் தெரியாததுமாய் சிறியதாய் ஒரு ஸ்டிக்கர் பொட்டை ஒட்டி கொண்டாள். வசந்தி மாநிறம்தான் என்றாலும் பார்ப்பதற்கு கலையான முகம், ஒல்லியான தேகம், செதுக்கி வைத்தாற்போல உடல்வாக்கு. அவள் ஒன்றும் பேரழகி இல்லை என்றாலும் யாருக்கும் பார்த்தவுடன் பிடித்துவிடும் கிராமத்து குயில் என்பதில் சந்தேகமில்லை. மணி 9 ஆகிவிட்டது. அத்தை, பாப்பாவை சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டேன், பார்த்துக்கோங்க என்று கொல்லையில் கீரை பறித்து கொண்டிருந்த மாமியாரிடம் சொல்லிவிட்டு வேலைக்கு கிளம்பினாள். வசந்தியின் சம்பாத்தியத்தை வைத்துத்தான் வீட்டில் அடுப்பு ஏறுகிறது. மாமியார் ஆஸ்துமா நோயாளி. மகன் இறந்த பிறகு சர்க்கரை நோயும் வந்து சேர்ந்து கொண்டு விட்டது. மாதம் மருந்து மாத்திரை செலவு, குழந்தைக்கான செலவு மற்றும் 3 பேருக்குமான சாப்பாட்டு செலவு என்று வசந்தியின் சம்பளம் மாசம் பற்றாக்குறையாகத்தான் இருக்கும். மாத கடைசி வந்துவிட்டால் அடுத்த மாதம் எப்போது சம்பளம் வரும் என்று நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டிய நிலை. அன்று சர்க்கரை ஆலைக்குள் காலடி எடுத்து வைக்கும் போதே வசந்தி கடவுளை வேண்டிக் கொண்டாள். கடவுளே, இன்னைக்கு கண்டிப்பாக அந்த ஆளை பக்கமே வரக்கூடாது. மகமாயி, நீதான் என் நிம்மதியை காக்கணும். அன்று மதிய உணவு வேளை வரை எந்த தொந்தரவும் இல்லை. மதிய உணவின் போது கலாவும் வசந்தியும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். என்ன வசந்தி, இன்னைக்கு ஏதாச்சும் விசேஷமா என்ன? இல்லையே, ஏன் அப்படி கேட்குற? புது புடவையெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கியே, அதான் கேட்டேன். இது ஒன்றும் புதுசு இல்லை கலா, பழசு தான். செல்வம் எங்களோட முதல் கல்யாண நாளைக்கு வாங்கி கொடுத்தது. என்னமோ தெரியல, கொஞ்ச நாளாகவே எனக்கு செல்வத்தோட ஞாபகமாகவே இருக்குது. அதான் இந்த புடவையை எடுத்து கட்டிக்கிட்டேன். ஒரு சில சமயங்களில் ரொம்ப வெறுப்பாக இருக்கு கலா. அவர் என்னையும் சேர்த்தே கூட்டிக்கிட்டு போயிருக்கலாம் என்று சாப்பாட்டை மறந்து செல்வத்தின் நினைப்பில் கண்ணீர் சிந்தினாள். செல்வம் அண்ணனோடவே நீயும் போய் சேர்ந்திருந்தனா குழந்தையோட நிலைமை? அப்பா அம்மா 2 பேருமே இல்லாமல் உன் குழந்தை அனாதை ஆகணுமா என்ன? இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாத. ஆமாங்கலா, சரியா சொன்னேன். செல்வம் குழந்தை மேலே உயிரியே வச்சிருந்துச்சு. பாப்பாவை பெரிய படிப்பு படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இனிமே அந்த பொறுப்பு எனக்கு தான். என் பொண்ணை பெரிய ஆளாக்கி பார்க்கணும். சாப்பிட்டு முடித்த கலா, புளி சாதம் சூப்பராக இருந்துச்சு வசந்தி. சரி, நீ சாப்பிடு, நான் முன்னாடி போகிறேன். 2 பேரும் லேட்டாக சாப்பிட்டுட்டு போனால் அந்த சூப்பர்வைசர் திட்டுவான். சரி என்று கண்களை முந்தானையில் துடைத்து கொண்டு சாப்பிட்டு முடித்தாள் வசந்தி. சாப்பிட்டு முடித்தவுடன் பாத்திரங்களை தொட்டியில் இருந்த தண்ணீரில் கழுவி கொண்டிருந்தாள். சேலை தண்ணீரில் நனைந்துவிடக்கூடாது என்பதற்காக சேலையை மேலே தூக்கி சொருகியிருந்தாள். தன் பக்கத்தில் நிழலாடியதை கண்டதும் தலையை உயர்த்தி பார்த்தாள். முதலாளிதான் வந்திருந்தாள். அவசரமாக தூக்கி சொருகி இருந்த சேலையை இறக்கி விட்டுவிட்டு முந்தானையை இழுத்து சரி செய்து கொண்டாள். ஐயா, நீங்கள் இங்கே? சாப்பாட்டு டைம் அப்போவே முடிஞ்சு போச்சு. இன்னும் ஆலைக்குள்ள வேலைக்கு போகாமல் யார் இங்கே இருக்கிறதுன்னு பார்க்க வந்தேன் என்றார். ஐயா, சாப்பிட கொஞ்சம் நேரமாயிருச்சு. இதோ பாத்திரங்களை கழுவி வச்சுட்டு இன்னும் 2 நிமிஷத்தில் போயிடுவேன் என்றாள் பதட்டமாக. பரவாயில்ல வசந்தி, இருக்கட்டும். உன்னை நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஆமாம், இன்னைக்கு என்ன பளபளன்னு தேவதை மாதிரி ஜொலிக்கிற? உன்னோட அழகு ஆளையே கிறங்கடிக்குதே என்று மலைச்சாமி வார்த்தைகளை முடிக்கும் முன் வேகமாக அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். ஏய் புள்ள வசந்தி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன காதில் வாங்காமல் ஓடிக்கிட்டு இருக்க? ஐயா, நேரமாச்சு, நான் போய் வேலையை பார்க்கிறேன் என்று அங்கிருந்து ஓடியே விட்டாள். சிறிது நேரத்தில் மலைச்சாமியின் மகன் வரவும் கணக்கு வழக்குகளை கவனித்து கொண்டு தன் அறையிலேயே மகனுடன் பேசிக்கொண்டு இருந்துவிட்டு சற்று நேரத்தில் இருவரும் காரில் ஏறி கிளம்பி போய்விட படபடப்பாய் இருந்த வசந்தியின் மனம் ஒருவாறு நிம்மதி பெருமூச்சு விட்டது. மாலை வீடு திரும்பினாள். என்ன புள்ள, இந்த வருஷம் தீபாவளி போனஸோட ஒரு பட்டுப்புடவையும் இனிப்பும் காரமும் கொடுக்கறதா முதலாளி சொல்லி இருக்காராமே. ஆளைக்கு வேலைக்கு போகிற சுப்பையன் பொண்டாட்டி என்கிட்ட சொன்னா. எப்போ போனஸ் கொடுக்க போகிறதா முதலாளி சொன்னாரு? எவ்வளவு பணம் கொடுப்பாங்க என்று கேட்ட மாமியாரை முறைத்தவாறே ஒரு பார்வை பார்த்துவிட்டு பக்கத்து செட்டியார் கடையில் வாங்கி வந்த பிஸ்கட்டை குழந்தையின் கையில் கொடுத்து விளையாடி கொண்டிருந்த குழந்தையை தூக்கி கொண்டு அறைக்கு சென்று சுவரில் சாய்ந்து உட்கார்ந்தாள். காலையிலிருந்து அம்மாவுக்காக ஏங்கி தவித்த குழந்தை அம்மாவை பார்த்த சந்தோஷத்தில் மடியில் புரண்டு விளையாடியது. இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இந்த கஷ்டம்? பேசாமல் வேலையை விட்டு விடலாமா
பிஸ்கட்டுகளை தன் எச்சில் கரைய வைத்து கைகளிலும் கன்னங்களிலும் பாதியை ஒட்ட வைத்து மீதியை சுவைத்து சாப்பிட்டு கொண்டிருந்த குழந்தையை பார்த்தாள் வசந்தி. கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் கன்னங்களை ஈரமாக்கி கொண்டிருந்தது. பக்கத்தில் இருந்த செல்வத்தின் போட்டோவை தொட்டு காட்டி குழந்தை அப்பா அப்பா என்று தன் மழலை குரலில் கூறிக்கொண்டே தன் கையில் இருந்த பிஸ்கட்டை போட்டோவில் இருந்த செல்வத்தின் வாயில் வைக்க முயற்சித்து தோற்று கொண்டிருந்தது. வசந்திக்கு செல்வத்துடன் இருந்த அந்த சந்தோஷமான நிம்மதியான நாட்கள் அலையாய் வந்து மனதுக்குள் மோதியது. செல்வன் பக்கத்து ஊர் கோயிலில் திருவிழாவிற்கு சென்றபோது வசந்தியை பார்த்திருக்கிறான். பாவாடை தாவணியில் அழகு சிலையாய் ஜொலித்த வசந்தியை பார்த்ததும் கட்டினால் இவளைத்தான் கட்ட வேண்டும் என்று நினைத்து அம்மாவிடம் சொல்லி சம்மதமும் வாங்கிவிட்டான். பிறகு பெண் பார்க்க போகும்போதுதான் தெரிந்தது வசந்திக்கு அப்பா அம்மா இல்லை, அவள் தன் பெரியப்பா வீட்டில் வளர்கிறாள் என்பது. பெண் பார்த்துவிட்டு அம்மா உங்களுக்கு பெண்ணை பிடித்திருக்கிறதா என்று வசந்தியின் பெரியப்பா கேட்க செல்வமோ பெரிதாக மண்டையை ஆட்டினான். ஆனால் கனகமோ நாங்கள் வீட்டுக்கு போய் பேசிட்டு நாளைக்கு சொல்லி அனுப்புகிறோம் என்று முடித்து கொண்டார். செல்வத்திற்கு அது ஏமாற்றமாகத்தான் இருந்தது. வழி நெடுகிலும் அவர்கள் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. கூட உறவினர்கள் வேறு இருந்தார்கள். வீட்டிற்கு வந்ததும் செல்வம் தன் கோபத்தை காட்டினான். நான் தான் பொண்ணை பிடிச்சிருக்குன்னு தலையை ஆட்டினேன் இல்லை, பிறகு நீயே வீட்டுக்கு போய் சொல்கிறேன்னு சொன்னம்மா? இல்லை செல்வம், பெண்ணுக்கு அப்பா அம்மா இல்லை, பெரியப்பாவும் பெரியம்மாவும் என்ன சீர செய்வாங்க? அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா மாப்பிள்ளை விருந்து, தலை தீபாவளி, முழுகாமல் இருந்தால் சீமந்தம், குழந்தை பிறப்பு, அதுக்கு காது குத்த, மொட்டை அடிக்கன்னு எத்தனை இருக்குது. அப்பா அம்மா இல்லாத அனாதைக்கு பெரியப்பாவும் பெரியம்மாவும் கல்யாணம் பண்ணினா போதும்னு கை கழுவி விட்டுடுவாங்க. அதனால் இந்த பொண்ணு வேண்டாம், நம்ம வேற ஒரு நல்ல பெண்ணாக பார்ப்போம். அம்மா நீ கொஞ்சம் வாயை மூடு, உன் புத்தி எப்படி போகுதுன்னு பாரு, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இப்போவே கல்யாணத்துக்கு எங்களுக்கு முழு சம்மதம், அடுத்து நடக்க வேண்டியதை பாருங்கன்னு சொல்லி பெண் வீட்டுக்காரங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பு என்று சத்தம் போட்டான் செல்வம். வசந்திக்கும் செல்வத்தை மிகவும் பிடித்துத்தான் போயிருந்தது. அவர்கள் திருமணம் பெரிதாக ஆடம்பரம் இல்லாமல் கோயிலில் முருகன் சாட்சியாக நடந்து முடிந்தது. ஆரம்பத்தில் இருந்தே கனகம் வசந்தியிடம் வேண்டா வெறுப்பாகத்தான் நடந்து கொண்டாள். செல்வம் வசந்தியின் பெரியப்பா பெரியம்மாவிடம் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. பண்டிகை நாட்களில் கூட அவனே அவளுக்கு வேண்டியதையெல்லாம் வாங்கி கொடுத்தான். இந்நிலையில் வசந்தி கருவுற்றாள். வாரிசு வரப்போகிற சந்தோஷத்தில் செல்வம் வசந்தியை தங்கத்தட்டில் வைத்து தாங்கினான். அவள் ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தான். மனைவி கர்ப்பமாக இருக்கும் நேரத்தில் அவளுக்கு அம்மா அப்பா இல்லாத குறை தெரியக்கூடாது என்று எல்லாமே பார்த்து பார்த்து செய்தான். அவளுக்கு மாதம் 7 ஆட்சி நலுங்கு வச்சு சீமந்தம் நடத்தணும். அவ பெரியப்பனும் பெரியம்மாவும் எதையும் கண்டுக்காம இருக்காங்க. கல்யாணமாகி இத்தனை நாளில் 2 முறை தான் வந்து பார்த்துட்டு போனாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லு என்று நச்சரித்தாள் கனகம். சரிம்மா, நீ வேற ஆரம்பிச்சிடாத, கொஞ்சம் அமைதியா இரு, சீமந்தம் தானே, நம்ம சொந்த பந்தங்களை கூப்பிட்டு நாமே நடத்திட்டா போச்சு என்றான் செல்வம். டேய், நீ என்னடா நீ புத்தி கேட்டு போய் பேசுகிற? சீமந்தம்ங்கிறது பொண்ணோட பிறந்த வீட்டுக்காரங்க செய்யணும். சீமந்தம் செஞ்சு பொண்ணு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பிரசவம் பார்க்கணும். சரி சரி, நான் வசந்தி பெரியம்மா பெரியப்பா கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் என்ற செல்வம் அவர்களிடம் பேசிய போது அவர்கள் சீமந்தம் செய்ய பணம் இல்லை, அதனால் அவர்கள் வீட்டளவில் வந்து வளையல் போட்டு வசந்தியை கூட்டிச் செல்கிறோம் என்றார்கள். இதை அம்மாவிடம் கூறினால் பெரிய பிரச்சனையே வெடிக்கும் என்று எண்ணிய செல்வம் அவனே சீமந்தத்திற்கு தேவையான பணத்தை கொடுத்து நடத்தச் சொன்னான். இதை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம், குறிப்பாக தன் அம்மாவிடம் சொல்ல வேண்டாம் என்றான். வசந்தியின் சீமந்த விழாவும் சீரும் சிறப்புமாக நடந்து முடிந்தது. அவளும் பெரியப்பா வீட்டிற்கு சென்றாள். 2-3 நாட்களுக்கு மேல் செல்வத்தினால் வசந்தியை பிரிந்து இருக்க முடியவில்லை. பெரியப்பா வீட்டில் காய்கறிகள் பழங்கள் என்று வசந்திக்கு சத்தான சாப்பாடு கிடைக்கிறதோ இல்லையோ என்ற கவலையும் இருந்தது அவனுக்கு. 4வது நாள் வசந்தியை பார்த்து வருவதாகச் சென்றவன் அவளையும் கையோடு கூட்டி வந்து விட்டான். ஏண்டா அவளை இங்கே கூட்டிட்டு வந்த? போய் 3 நாள் கூட ஆகலை அதுக்குள்ள என்றாள் கனகம். அங்கே இருந்தா சரியா வராதுமா, வசந்தி நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும், அவளுக்கு பிரசவம் நாமளே பார்த்துக்கலாம், ஊரில் உலகத்தில் இல்லாத விசித்திரமெல்லாம் இங்கே தான் நடக்குது என்று தலையில் அடித்து கொண்டு கனகம் உள்ளே சென்று விட்டாள். இந்த ஊரிலேயே இல்லை இந்த உலகத்திலேயே தான் பெரிய அதிர்ஷ்டசாலி என்று தோன்றியது வசந்திக்கு.
தன் கணவனின் அன்பை கண்டு பிரமித்துத்தான் போயிருந்தாள் அவளும். வசந்தியின் பிரசவ நாள் நெருங்கி கொண்டிருந்தது. இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ள எப்போ வலி வந்தாலும் உடனே வந்துருங்க. அப்படி 10 தேதி வரைக்கும் வலி வரலைன்னா 11 தேதிக்கு வந்து அட்மிட் ஆகிருங்க என்றார் மருத்துவர். என்னங்க, ஆஸ்பத்திரி செலவுக்கு பணத்துக்கு என்ன செய்கிறது என்றாள் வசந்தி. அதை பற்றியெல்லாம் நீ எதுக்குமா யோசிக்கிறேன்? நீ சந்தோஷமாயிரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே முதலாளிக்கிட்ட பணம் கேட்டிருக்கேன். அவர் சாயங்காலம் வர சொல்லி இருக்காரு. சாயங்காலம் சர்க்கரை ஆலையில் வேலை முடிந்ததும் முதலாளி மலைச்சாமியை பார்ப்பதற்காக அவர் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருந்தான் செல்வம். என்ன செல்வம், வீட்டு பக்கம் வந்திருக்க என்றபடி வெளியில் சென்றுவிட்டு காரிலிருந்து இறங்கியபடியே கேட்டார் மலைச்சாமி. ஐயா, நேற்று பணம் வேணும்னு கேட்டேன். நீங்கள் தான் நாளைக்கு சாயங்காலம் வீட்டில் வந்து வாங்கிக்கன்னு சொன்னீங்க. ஓ ஆமாம், நான் தான் மறந்துட்டேன். உன்னோட 4 ஏக்கர் நிலத்தை அடமானம் வச்சு உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் வாங்கினேன். 5-6 வருஷம் ஆயிருச்சு. அப்பப்போ வந்து உங்கள் அம்மா மருந்து செலவுக்கு, உன்னோட கல்யாணம், உன் பொண்டாட்டி சீமந்தம்னு பணத்தை வாங்கிக்கிட்டே இருக்க. இப்போது பிரசவத்துக்கு பணம் வேணும்னு நிற்கிறேன். நீ இதுவரைக்கும் என்கிட்ட வாங்கின பணத்துக்கு வட்டியும் கட்டலை. இனிமே உனக்கு பணம் கொடுக்க முடியாது. உன்னோட 4 ஏக்கர் நிலத்தை எனக்கு விற்றுட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய வட்டி பணத்தை கொடுத்துட்டு மிச்ச ரூபாயை வாங்கிக்க என்றார். ஐயா, அந்த நிலம் எங்களோட பூர்வீக சொத்து. ஆத்தோரமாக இருக்கிற அந்த 4 ஏக்கர் நிலத்தை இவ்வளவு கம்மியாக அடிமாட்டு விலைக்கு மதிப்பு சொல்கிறீங்க? வேண்டாம்யா, நான் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட வாங்கின பணத்தை வட்டியும் முதலுமா கொடுத்துட்டு என்னோட நிலத்தை மீட்டுக்கிறேன். என் நிலத்தை விற்க எனக்கு விருப்பமில்லை என்று கூறிவிட்டு வீடு வந்து சேர்ந்தான். நிலத்தை மீட்பதற்காகவும் பிரசவ செலவுக்காகவும் தேவைப்படும் பணத்திற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் பணத்திற்காக அலைந்து திரிந்தான். தெரிந்தவர்களிடமெல்லாம் கேட்டு பார்த்தான். ஒன்றும் நடக்கவில்லை. வசந்தியின் பிரசவ தேதியும் நெருங்கி கொண்டிருந்தது. வசந்திக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. குழந்தையின் தலை பெரியதாக இருப்பதால் நார்மல் டெலிவரி கஷ்டம். அதனால் சிசேரியன் செய்ய வேண்டும், பணத்தை கட்டுங்கள் என்றார்கள் ஆஸ்பத்திரியில். செல்வம் செய்வதறியாது கையை பிசைந்து கொண்டு நின்றான். ஆபத்துக்கு பாவமில்லை என்று முதலாளியிடமே ஓடினான். அவர் கூறியபடியே கையெழுத்து போட்டு கொடுத்துவிட்டு பணத்தை வாங்கி வந்து கட்டினான். வசந்திக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. குழந்தையை பார்த்ததும் வசந்தியும் செல்வமும் இந்த உலகத்தையே மறந்துவிட்டார்கள். ஆனால் கனகத்திற்குத்தான் தலைச்சம்பிள்ளை பேரனாக இருந்திருக்கலாமே என்று மனக்குறையாக இருந்தது. ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீடு வந்து சேர்ந்ததும் ஆஸ்பத்திரி செலவிற்கு பணத்திற்கு என்ன செய்தீர்கள் என்று வசந்தி கேட்டபோது செல்வம் நடந்ததை கூறினார். சரியான பேராசை பிடித்த பண பேயாக அல்லவா இருக்கிறார் என்று முதலாளி மீது கோபம் வந்தது இருவருக்கும். தங்களுடைய பூர்வீக நிலம் கைவிட்டு போனதை நினைத்து செல்வம் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தான். நாட்கள் ஓடியது. குழந்தைக்கு 1 வயது. பக்கத்து ஊரில் திருமண விசேஷம் ஒன்றிற்கு வசந்தியும் செல்வமும் சென்றார்கள். குழந்தையை கனகத்திடம் விட்டு சென்றிருந்தனர். அவர்கள் திருமணம் விசேஷம் முடிந்து திரும்பி வந்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த கோர சம்பவம் நடந்தது. எதிரே வந்து கொண்டிருந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து செல்வத்தின் பைக் மீது மோதியது. செல்வம் அந்த இடத்திலேயே உயிரிழந்தான். வசந்தி தூக்கி வீசப்பட்டு உடலில் சில காயங்களுடன் உயிர் தப்பினாள். செல்வம் இறந்த பிறகு 3 மாதங்கள் வீட்டிலேயே முடங்கி கிடந்தாள் வசந்தி. பிறகு சாப்பாட்டிற்கு வழி, குழந்தைக்கு தேவையானதை வாங்க வேண்டுமே, எங்காவது வேலைக்கு செல்லலாம் என்று யோசித்து கொண்டிருந்த போதுதான் மலைச்சாமி வீடு தேடி வந்தார். செல்வம் ரொம்ப நல்ல ஆளு, அவனுக்கு இப்படி நடந்திருக்க வேண்டாம். நான் 3 மாசமா வெளிநாட்டுக்கு போனதால உடனே வர முடியல. நீதான் செல்வத்தோட பொஞ்சாதியாமா என்று ஓரக்கண்ணால் வசந்தியை நோட்டமிட்டவாறே பேசினார் மலைச்சாமி. கனகம் மலைச்சாமியின் சுயரூபம் தெரியாமல் அவனிடம் தன் வேதனையை கொட்டி கொண்டிருந்தாள். வசந்திக்கு ஏதாவது வேலை வாங்கி தரும்படி அவனிடம் வேண்டினார். வேலைதானே, அதுக்கென்ன, நம்ம செல்வம் வேலை பார்த்த அதே சக்கரை ஆலைக்கு உன் மருமகளை வேலைக்கு வர சொல்லிடு. சம்பளம் எல்லாத்துக்கும் கொடுக்கறத விட கூட 2000 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுக்க சொல்கிறேன். அதுவும் நம்ம செல்வத்துக்காக. இனிமே செல்வம் விட்டுட்டு போன அவன் குடும்பத்துக்கு நான் பொறுப்பு என்று கூறிவிட்டு வசந்தியை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரித்தார். அடுத்த நாளிலிருந்து வசந்தி சர்க்கரை ஆலைக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தார். முதலாளி எல்லோரையும் விட வசந்தியிடம் கரிசனமாக நடந்து கொண்டார். அன்பு ஒழுக ஒழுக பேசுவார். ஆரம்பத்தில் முதலாளியின் சுபாவமே இப்படித்தான் போல, எல்லோரிடமும் இப்படித்தான் அன்பாக நடந்து கொள்வார் என்று நினைத்தாள் வசந்தி. ஆனால் ஓரிரு மாதங்களுக்கு பிறகுதான் அவளுக்கு புரிந்தது, முதலாளி எல்லோரிடமும் முதலாளி என்ற தோரணையில்தான் பேசுகிறார்.
வேலையில் குறை சொல்லி எல்லோரையும் திட்டுகிறார். ஆனால் தன்னிடம் மட்டும்தான் சர்க்கரையாய் இனிக்கிறார் என்பது வசந்திக்கு குழப்பமாகவே இருந்தது. ஒருவேளை செல்வம் இங்கு வேலை செய்தவர் திடீரென்று இறந்து விட்டார். அந்த அனுதாபத்தில்தான் தன்னிடம் இப்படி நடந்து கொள்கிறாரா? நாட்கள் செல்ல செல்லத்தான் முதலாளியின் குரூர எண்ணம் புரிய ஆரம்பித்தது அவளுக்கு. அவளுடைய அழகை வர்ணிப்பதும், இந்த சின்ன வயசுல பாவம் உன் புருஷன் இல்லாம நீ கஷ்டப்படுற என்று 2 அர்த்தம் கொண்ட வார்த்தைகளை பேசுவதுமாய் நடக்க ஆரம்பித்தார். பண்டிகை நாள் வரும்போது தொழிலாளர்களுக்கு சேலை துணிமணி என்று வாங்கி கொடுத்த முதலாளி வசந்திக்கு மட்டும் விலை உயர்ந்த பட்டுச்சேலை வாங்கி கொடுத்தார். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை வசந்தி. அப்போதிலிருந்து கடந்த 1.5 வருடங்களாக முதலாளியின் நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் எல்லை மீறி கொண்டுதான் இருந்ததால் வசந்தி மனதளவில் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். அவளுடைய பழைய நினைவலைகளில் இருந்து மீண்டவள் பக்கத்தில் விளையாடிவிட்டு தூங்கி போயிருந்த குழந்தையை எடுத்து சரியாக படுக்க வைத்தாள். வேறு வழியில்லை, எப்படியோ இந்த சூழ்நிலையை சமாளித்துத்தான் ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு செல்வம் போட்டோவை பார்த்து நீங்க தான் என் கூட துணையா இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டாள். அடுத்த நாள் சர்க்கரை ஆலையில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. அப்போது முதலாளி, அவர் மனைவி ஜெயலட்சுமி மற்றும் அவருடைய மகன் 3 வந்திருந்தார்கள். முதலாளியின் மகனுக்கு திருமண வயது. கூடிய சீக்கிரம் திருமண சாப்பாடு போடப்போவதாக கூறி உடன் வந்திருந்த உறவினர்கள் பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். முதலாளிக்கு 55 வயது இருக்கும். அவருடைய மனைவிக்கு அவரை விட 2-3 வருடம் குறைவாக இருக்கலாம். ஆலையில் ஆயுத பூஜை விழா முடிந்ததும் அடுத்த நாள் தொழிலாளர்களுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டது. பூஜை முடிந்ததும் முதலாளியின் மகனும் மனைவியும் கிளம்பிவிட்டார்கள். வேலை முடிந்து எல்லோரும் கிளம்பி கொண்டிருக்கும் வேளையில் முதலாளி மலைச்சாமி வசந்தியை தன் அறைக்கு அழைத்தார். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆலைக்கு வந்துடு. ஐயா, அது நாளைக்கு லீவுன்னு சொன்னாங்களே. மற்றவங்களுக்கு தான் லீவு, அதனால தான் உன்னை தனியாக காலையில் 10 மணிக்கு வர சொன்னேன். ஐயா, என்ன விஷயம் என்று வார்த்தைகளை மென்று விழுங்கினாள் வசந்தி. என்ன விஷயம்னு சொன்னாதான் வருவியா? வீட்டில் குழந்தை இருக்கு, லீவு நாள் எங்கே போகிறேன்னு அத்தை கேட்பாங்க என்று ஒருவாறு நழுவினாள். கேட்டால் ஆலையில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதுக்கு தான் எனக்கு மாதம் 2000 ரூபாய் அதிகமாக சம்பளம் தர்றாங்கன்னு சொல்லிட்டு வா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் உன் புருஷனை பற்றி. அதனால் மறக்காமல் வந்துடு என்று கூறிவிட்டு சென்று விட்டார். வசந்தியும் வீட்டுக்கு வந்துவிட்டாள். அவளுக்கும் குழப்பமாகவே இருந்தது. என் புருஷனை பற்றி பேசணும்னு சொன்னாரே, என்ன விஷயமாய் இருக்கும்? ஆனால் வசந்தியின் புத்திக்கு ஒன்றுமே பிடிபடவில்லை. சரி, என்னதான் சொல்லப் போகிறார் என்று போய்தான் பார்ப்போமே என்று அடுத்த நாள் எப்போதும் போல வேலைக்கு கிளம்பினாள். இன்னைக்கு ஆலை லீவுன்னு சொன்னாங்களே, நீ எங்கே போகிற? அது அத்தை, ஆலையை சுத்தம் பண்ணணும்னு முதலாளி வர சொன்னார். ஒரு மணி நேரம்தான், வந்துடுவேன். பாப்பா தூங்குறா, எழுந்த உடனே ஒரு வாழைப்பழம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் வந்துடுவேன் என்று கூறி சென்ற மருமகளை நெற்றியை சுருக்கி கொண்டு புரியாமல் பார்த்தாள் கனகம். வெளியில் தைரியமாய் காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் இதயம் தாறுமாறாய் துடித்து கொண்டிருந்தது. ஆலையின் வெளிக்கதவில் நிற்கும் வாட்ச்மேனும் இல்லை. அவனுக்கும் அன்று விடுமுறைதான் போல. கேட் திறந்திருந்தது. உள்ளே முதலாளியின் கார் நின்று கொண்டிருந்தது. ஓ, ஏற்கனவே வந்து விட்டாரா? வசந்தி முதலாளியின் அறைக்குள் நுழைந்தாள். பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று கதவுகள் 2ஐயும் நன்றாக திறந்து வைத்துவிட்டு உள்ளே வந்தாள். நான் சொன்ன மாதிரியே சரியான நேரத்துக்கு வந்திருக்கியே. நீ உள்ளே வந்ததும் கமகமனு வாசனை வருதே. என் பிள்ளை, நீ என்ன சோப்பு போட்டு குளிக்கிற? இல்லை ஏதாவது சென்ட்டு கிண்டு போட்டிருக்கியா என்று வழக்கமான பிதற்றல் தான். வசந்தி கண்டுகொள்ளவில்லை. ஐயா, ஏதோ என் புருஷனை பற்றி முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே. ஆமாம், முக்கியமான விஷயந்தான். நீ போய் அந்த கதவை சாத்திட்டு வா என்றார். வசந்தி யோசித்தாள். பயப்படாத, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். அதோ லாரியில் சக்கரை மூட்டைகளை லோடு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க பாரு. அக்கம் பக்கத்தில் நம்மளை சுற்றி ஆளுங்க இருக்காங்க. நீ தனியாக இருக்கேன்னு நினச்சி பயப்படாத, கதவை சாத்திட்டு வா என்றார். வசந்தி ஜன்னல் வழியாக பார்த்தாள். 4-5 பேர் சர்க்கரை மூட்டைகளை லாரியில் லோடு ஏற்றி கொண்டிருக்க சற்று தைரியம் பிறந்தது. இருந்தாலும் தயங்கியவாறே சென்று கதவை சாத்தினாள். நான் நேராக விஷயத்துக்கு வரேன். உன் புருஷன் அவனோட 4 ஏக்கர் நிலத்தை எனக்கு எழுதி கொடுத்துட்டான். அவன் என்கிட்ட நிறைய கடனாக வாங்கியிருந்தான். அதை திருப்பி கொடுக்க முடியாமல் தான் நிலத்தை விற்றுட்டான் என்றார். அந்த விஷயம் எனக்கு தெரியும், அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா? அப்போ சரி, அந்த நிலத்தை திரும்பவும் உன் பேரில் உனக்கே திருப்பி கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். வசந்தி நம்ப முடியாமல் ஆச்சரியமாக பார்த்தாள். இந்த பார்ப்புள்ள, நீயும் ஒண்டியா இன்னும் எத்தனை நாளைக்கு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுவ? உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அது உனக்கே நல்லா தெரியும். நீ என்னோட ஆசைப்படி நடந்துக்கிட்டேன்னா, அதாவது நீ இந்த மலைச்சாமியோட சொத்தா ஆயிட்டேன்னா, உன் புருஷனோட சொத்தை உன் பேரில் எழுதி திரும்பவும் உனக்கே கொடுத்துடுறேன் என்று செக் வைத்தார் மலைசாமி. இதை சற்றும் எதிர்பார்க்காத வசந்தியோ ஆடிப்போய்விட்டாள். ஐயா, என்ன பேசுறீங்க? உங்களுக்கு மனைவி இருக்காங்க, கல்யாண வயசில் ஒரு மகன் இருக்கான், நீங்கள் போய் இப்படி நடந்துக்கிறீங்களே, இது சரியில்லை. அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சாதானே? தெரியாமல் பார்த்துக்கலாம். இதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை நம்பலாம் என்றார். இல்லைங்க ஐயா, இது பெரிய தப்பு. நான் உங்கள் பொண்ணு மாதிரி, என்கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே. நீ என்ன பேசுகிற வசந்தி? உனக்கு உங்களுடைய பூர்வீக நிலம் 4 ஏக்கரும் கிடைச்சதுன்னா நீ என்னோட சக்கரை ஆலைக்கு வந்து இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு அவசியமே இருக்காது. நீ என்கிட்ட வருஷமெல்லாம் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணத்தை உன்னோட தென்னந்தோப்பில் இருந்து 1 மாதத்தில் சம்பாதிச்சிடலாம். நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். எனக்கு உன்னை முதல் தடவை பார்த்த உடனேயே ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்போ தான் உன் புருஷன் இறந்து 3 மாதம். அதனால தான் நான் எதுவுமே பேசாமல் சும்மா இருந்துட்டேன். அதுக்கு பிறகு நீ என்கிட்ட வேலைக்கு வர ஆரம்பித்ததும் எப்போவுமே நீ என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் சந்தோஷப்பட்டேன். வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டு எனக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவாக சொல்லு என்று சொல்லி சென்று விட்டார். ஆனால் வசந்தி தான் கண்களில் கண்ணீருடன் அங்கேயே நின்றிருந்தாள். கடவுளே, சிங்கத்திடம் மாட்டிக்கொண்ட புள்ளிமான் போல ஆகிவிட்டதே என் நிலைமை. நான் இப்போது என்ன செய்வது என்று குழம்பி தவித்தாள். பேசாமல் இந்த ஊரை காலி செய்துவிட்டு வேறு ஊருக்கு போய்விடுவதுதான் இதற்கு ஒரே வழி என்று முடிவு செய்தாள். ஆனால் ஊரையும் தனக்கு இருக்கும் ஒரே ஒரு சொந்த வீட்டையும் காலி செய்ய அத்தை சம்மதிக்க மாட்டார்களே, காரணம் கேட்பார்களே. அவர்கள் அனுமதி இல்லாமல் சுயமாய் ஒரு முடிவும் எடுக்க முடியாது. கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். யாருமா உள்ள? இங்கே என்ன பண்ற என்று சர்க்கரை ஏற்றி செல்ல வந்த லாரிக்காரன் கேட்க, அறையை சுத்தம் செய்ய வந்தேன், பெருக்கி தொடச்சிட்டேன், இதோ கிளம்பிடுவேன் என்று வெளியில் கிளம்ப அவன் முதலாளியின் அறையையும் சர்க்கரை மூட்டை இருந்த அறையையும் பூட்டினான். சுல்லென்று சுட்டெரிக்கும் சூரியனையும் பொருட்படுத்தாமல் யோசனையோடு வீடு நோக்கி நடந்து கொண்டிருந்தாள் வசந்தி. ஏய் வசந்தி, இந்த வேகாத வெயில்ல என்னமோ நிலா வெளிச்சத்தில் நடக்கிற மாதிரி அண்ணனட நடந்துட்டு போற, கொஞ்சம் வெரசா நடந்து போகுல்ல என்று தன்னுடைய டிவிஎஸ் 50யில் வைக்கோல் ஏற்றி கொண்டு சென்ற பக்கத்து வீட்டு செல்வி சத்தமிட்டாள். அவளை பார்த்து உதடு மட்டும் புன்னகைக்க, மனம் ஏதேதோ யோசிக்க வீடு வந்து சேர்ந்தாள் வசந்தி. என்ன போன வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சுது அத்தை. பாப்பா எங்கே? இப்போதான் பக்கத்து வீட்டு சுந்தரி எடுத்துட்டு போனான். வேலைக்கு உன்னை மட்டும்தான் கூப்பிட்டாங்களா, இல்லை வேறு யாராச்சும் வந்திருந்தாங்களா? என்ன சொல்வது இவரிடம்? லாரி வந்து சக்கரை லோடு ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஆலையை சுத்தம் பண்ணிட்டு வேலை முடிஞ்சதும் வந்துட்டேன் என்று கூறி சமாளித்தாள். அடுத்த நாள் காலையில் மாமியாரிடம் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தாள் வசந்தி. அத்தை, நம்ம இந்த ஊரை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிடலாமா? என்னடி திடீர்னு உனக்கு கிறுக்கு கிணு பிடிச்சு போச்சா, இல்லை ராத்திரி தூக்கத்தில் கணா ஏதாச்சும் கண்டியா? இந்த ஊருக்கு என்ன குறைச்சல்? தண்ணி பஞ்சமாக இருக்குது, மழையே வர்றதில்லை என்று பூசி மொழிகினாள். இங்கே சொந்த வீடு இருக்குது, நல்ல சம்பளத்தில் சக்கரை ஆலையில் வேலையும் இருக்குது. இதை விட்டுட்டு ஊரை விட்டு போகிறாளாம் பைத்தியக்காரி. போ, நேரமாச்சு, போய் வேலைக்கு கிளம்புற வழியப்பாரு என்று சொல்லிவிட்டு வெளியில் இருந்த கயிற்றுக்கட்டிலில் போய் உட்கார்ந்தாள் கனகம். அப்போது மலைச்சாமியின் வீட்டு கார் டிரைவர் வந்தான். வசந்தி, ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரோட மனைவியும் பையனும் ஒரு கல்யாணத்துக்காக பெங்களூருக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. ஐயாவுக்கு கசாயமும் சாப்பிட கொஞ்சம் சமையலும் செஞ்சு கொடுக்கணும். உன்னை ஐயா கையோட கூட்டிகிட்டு வர சொன்னார். நானா? என்னென்ன சொல்கிறீங்க? கசாயமெல்லாம் வேண்டாம், நீங்கள் அவரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்க, சமையலுக்கு வேறு யாராவது இருக்காங்களான்னு பாருங்க என்றாள். ஐயாவுக்கு பாவம் ரொம்ப முடியலை போல, கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு, போய் சமையல் செஞ்சு வச்சுட்டு வா என்று கனகம் சொல்லவும் டிரைவர் வந்த காரிலேயே சென்றாள் வசந்தி. அங்கு போன போதுதான் தெரிந்தது அது அவர் நடிப்பு என்று. வசந்தியை இறக்கி விட்டு டிரைவர் சென்று விட்டான். இந்த புள்ள, உன்னோட நிலத்தோட பத்திரம், அதை உன் பேருக்கே மாற்றிட்டேன், நீயே வச்சுக்க என்று பூஜை அறையில் வைத்து வசந்தியின் கையில் பத்திரத்தை கொடுத்தார் மலைச்சாமி. கண்ணிமைக்கும் நேரத்தில் பூஜை அறையில் இருந்த தாலியை எடுத்து வசந்தியின் கழுத்தில் கட்டினார். ஐயோ, என்ன செய்கிறீங்க என்று பதறிப்போனாள் வசந்தி. இத்தனை நாள் நான் யாரோ நீ யாரோன்னு தானே நீ யோசிச்சுக்கிட்டு என் பக்கத்திலேயே வரமாட்டேன்னு சொன்ன. இந்த நிமிஷத்தில் இருந்து நீ என் பொஞ்சாதி, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, இனிமேல் எனக்கு உன்மேல முழு உரிமையும் உண்டு என்றார். தங்கள் கையை விட்டு போன நிலம் போய்விட்டது என்று நினைத்த நிலப்பத்திரம் கையிலும் கழுத்தில் தாலியுமாக செய்வதறியாது திகைத்து நின்றார் வசந்தி. இன்னைக்கு ராத்திரி நான் உன் வீட்டுக்கு வருவேன்,
என்ற மலைச்சாமியிடம், இருங்க, இப்பவே நான் உங்கள் மகன்கிட்டையும் மனைவி கிட்டையும் நடந்ததை சொல்லி நியாயம் கேட்குறேன் என்றாள். என் குடும்பத்தில் யாரும் உன்னை நம்ப மாட்டார்கள். நீதான் என்னை மயக்கி ஏமாற்றி நிலத்தை எழுதி வாங்கினாய் என்று உன்மேலேயே பழி போட்டு விடுவேன். பிறகு நீ ஊரார் முன் அசிங்கப்பட்டு நிற்க வேண்டும். அதனால் அமைதியாக இருந்துவிடு. நான் தான் உன் நிலத்தை உனக்கு பரிசாக கொடுத்து விட்டேனல்ல. பிறகு ஏன் இன்னும் முரண்டு பிடிக்கிறாய்? ராத்திரிக்கு உன் குழந்தையை சீக்கிரம் தூங்கவை, நான் வந்து விடுகிறேன் என்றார். வசந்திக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இப்படி வந்து இவன் வலையில் மாட்டிக்கொண்டோமே என்று அழுது கொண்டே வீட்டை விட்டு வெளியே வந்தாள். தாலி யாருக்கும் தெரியாதபடி முந்தானையை இழுத்து போர்த்தி கொண்டு நேராக ஊர் எல்லையில் இருக்கும் அம்மன் கோயிலுக்கு சென்று தன் வேதனைகளை கண்ணீராய் கொட்டிவிட்டு மலைச்சாமி கட்டிய தாலியை கலட்டி அம்மன் பாதத்தில் வைத்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தாள். மாலை சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பித்தான். இருள் சூழ்ந்த நிலவொளியில் வசந்தி செய்வதறியாது பயத்தில் உட்கார்ந்திருந்தாள். வசந்தி, நான் 2வது ஆட்ட சினிமாவுக்கு போயிட்டு வரேன், நீயும் பாப்பாவும் படுத்து தூங்குங்க என்றாள் கனகம். தூக்கி வாரி போட்டது வசந்திக்கு. அத்தையை மீறி மலைச்சாமி எப்படி வீட்டிற்கு வர முடியும் என்று தைரியமாய் இருந்தாள். என்ன அத்தை, திடீர்னு இன்னைக்கு சினிமாவுக்கு போறீங்க? அது ஒன்றும் இல்லை, ஓசியில் டிக்கெட் கிடச்சிது, அதான் என்னையும் கூப்பிட்டாங்க, நானும் போயிட்டு வர்றேன். இப்போது புரிந்தது வசந்திக்கு, இதுவும் மலைச்சாமியின் வேலைதான் என்பது. வேண்டான்னு சொன்னால் அத்தை கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. நான் சந்தோஷமாக ஒரு நாள் சினிமாவுக்கு போகிறது உனக்கு பிடிக்கலையான்னு கேட்டு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க என்று மௌனமாக இருந்தாள். கதவை தாளிட்டாள். தாளிட்ட கதவையே 2-3 முறை சரியாக இருக்கிறதா என்று எழுந்து வந்து பார்த்து உறுதிப்படுத்தி கொண்டாள். மனது படபடப்பாக இருந்தது. தூக்கம் வரவில்லை அவளுக்கு. பக்கத்தில் சிரித்து கொண்டிருந்த கணவனின் போட்டோவை எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். என்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்குனீங்க, திடீர்னு ஒரு நாள் என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க. இப்போது நான் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறது உங்களுக்கு தெரியுதா என்று கேட்டுவிட்டு அழுதாள். மலைச்சாமி கொடுத்த நிலப்பத்திரத்தை செல்வத்தின் போட்டோவுக்கு பக்கத்தில் வைத்துவிட்டு போர்வையை போத்திக்கொண்டு குழந்தையை நெஞ்சோடு அணைத்து கொண்டு தூங்க முயற்சித்தாள். வீட்டு பக்கம் யாரோ நடப்பதை போன்று சத்தம். ஒருவேளை அந்த ஆள் வந்துட்டானா? அம்மா மகமாயி காப்பாத்து! தன் செவிகளை கூர்மையாக்கினாள். சத்தம் எங்கோ தூரமாகச் சென்று காணாமல் போனது. மனது சமாதானம் ஆனது. தூக்கம் வரவில்லை. படுக்கையில் ஒருவித பயத்துடனே படுத்திருந்தாள். யாரோ கதவை தட்டும் சத்தம் பயத்தில் தூக்கி வாரி போட்டது. கடிகாரத்தை பார்த்தாள். மணி 1:30. கதவை திறக்கலாமா வேண்டாமா? மீண்டும் சத்தம் விட்டு கதவு தட்டப்பட்டது. எழுந்து கதவருகில் சென்று, யாரது என்றாள் மெதுவாக. நான் தான் புள்ள, கதவை தர என்றது அந்த குரல். கதவை திறந்தாள். சினிமாவிற்கு சென்றிருந்த கனகம் படம் முடிந்து வந்துவிட்டாள். ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டாள் வசந்தி. நல்ல படம், நேரம் போனதே தெரியல என்று சொல்லிவிட்டு போய் படுத்து விட்டாள் கனகம். அதற்கு பிறகு வசந்தியும் உறங்கி போனாள். எப்போதும் போல் காலை எழுந்து வேலைக்கு சென்றாள். வருகிறேன் என்றவன் வரவில்லை. ஒருவேளை வீட்டில் மனைவியும் மகனும் ஊரிலிருந்து வந்து விட்டார்கள் போல என நினைத்து கொண்டாள். சர்க்கரை ஆலையின் முன் கூட்டமாக இருந்தது. ஏதாவது பிரச்சனையா? ஏன் யாரும் வேலைக்கு போகாமல் கும்பலாக நிற்கிறார்கள்? ஒருவேளை அந்த ஆளு எனக்கு தாலி கட்டின விஷயம் எல்லோருக்கும் தெரிந்து விட்டதா? சற்று பயம் கலந்த பதட்டத்துடன் ஆலையின் கேட்டை அடைந்தாள். தோழி கலாவும் அங்கு நின்று கொண்டிருக்க, என்ன கலா, என்ன பிரச்சனை? ஐயோ, உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம முதலாளி ஐயாவுக்கு நேற்று ராத்திரி நெஞ்சு வலியாம். வீட்டில் யாரும் இல்லைங்கிறதால அவர் அண்ணன் மகனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் ஆஸ்பத்திரி போகிறதுக்குள்ளே திரும்பவும் அட்டாக் வந்து போகிற வழியிலேயே உயிர் போயிடுச்சாம் என்று முதலாளி பாசத்தில் எல்லோர் கண்களிலும் கண்ணீர். விஷயத்தை கேட்டவுடன் வசந்தியால் நம்ப முடியவில்லை. வசந்தியின் கண்களிலும் கண்ணீர் கொட்டியது. ஆனால் அது ஆனந்த கண்ணீர். அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் சந்தோஷத்துடன் நேராக ஊர் எல்லையில் இருக்கும் அம்மன் கோயிலுக்கு சென்றாள். அவள் கலட்டி அம்மன் பாதத்தில் வைத்திருந்த தாலியை எடுத்து கோயில் உண்டியலில் போட்டுவிட்டு அம்மன் திருநீரை நெற்றியில் இட்டுக்கொண்டாள். இப்போதெல்லாம் வசந்தி எங்கும் வேலைக்கு செல்வதே இல்லை. அவளுடைய 4 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் பார்த்து குழந்தையை நன்றாக படிக்க வைத்து கொண்டிருக்கிறாள். தன் மகளை பெரிய IPS அதிகாரியாக ஆக்க வேண்டும் என்ற கனவுடன்.